ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 வீக் வீடியோ போடலாம்ல. ரீசன் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. ஸ்ட்ரைக்னா ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 90 டேஸ்க்குள்ளே அந்த வார்னிங் ரிமூவ் ஆகும். அந்த 90 டேஸ்க்குள்ளே நமக்கு எகெயின் ஒரு வார்னிங் வந்துச்சுன்னா அதான் ஸ்ட்ரைக்கு, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையும் ஜூனில் போட்ட வீடியோவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் இது வார்னிங் வந்துருந்துச்சு. டோட்டலாக 3 வார்னிங் வந்திருக்கு, ப்ளஸ் 1 ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஸோ அதான் 1 வீக் வீடியோ போட முடியல. ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மட்டும் தான் எஃபெக்டிவாக வச்சிருக்கு. மற்றபடி நம்ம எந்த இதுவுமே ரெக்கமெண்டேஷனே கொடுக்கல. ஐ திங்க் யாரோ ரிப்போர்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று நடந்து போச்சு. ஸோ நானும் உங்கள்கிட்ட பேச முடியாமல் ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஸோ எகெயின் 1 வீக் அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 236 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,654 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 80,426 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 733 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்கு 586 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 54,389 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 846 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 33,702 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 52,281 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1091 பாயிண்ட்ஸ் பிஎஸ்சி ஸ்மால் கேப் மட்டும் விழுந்திருக்கு. இதில் இன்றைக்கி தர்மா அடி வாங்கினது மெட்டல் செக்டர், ஃபார்மா செக்டர், டெக்னாலஜி செக்டர். ஃபஸ்ட்டு டெக்னாலஜி செக்டர் அடி வாங்குறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆசஞ்சரோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் பேசிஸில் டெக்னாலஜி செக்டார் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. டெக்னாலஜி செக்டாரில் ஓரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 4% விழுந்துருந்துச்சு. நாக்கூரியம் 3% மேலே விழுந்துருந்துச்சு. டெக் மஹிந்திரா 2.5%, விப்ரோ 2.5%, எம்ஃபோசிஸ் 2.5%, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 2.5%, இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஒரு 2% கிட்ட விழுந்துருந்துச்சு. இதில் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே. ஸோ ஹெச்எல் டெக்னாலஜிஸும் விரைவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி தர்ம அடி வாங்கியிருக்காங்க. ஆசஞ்சரோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட Q4 ரெவன்யூ க்ரோத் 1.5% அந்த ரேஞ்சில் காமிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26க்கான ஆர்கானிக் க்ரோத் 0.5 to 3.5% இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இம்பாக்ட் ஆயிருக்கு. இதனால் ஐடி செக்டரில் கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப்லேஷன் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இது மாதிரி ஐடி கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்லேஷன் கிட்டத்தட்ட 1.8 lakh crore அளவுக்கு மார்க்கெட் கேப்லேஷன் பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆயிருக்கு. டிசிஎஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 50 ஹை டச் பண்ணியிருக்கு, 50 லோ டச் பண்ணியிருக்கு டிசிஎஸ். இதான் டிசிஎஸில் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. 2,891 அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 50 லோ டச் பண்ணியிருக்காங்க. 2,905 க்ளோஸ் ஆயிருக்கு டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்குது. ஸோ பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க ஐடி செக்டாரில். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 டேஸுக்கு முன்னாடி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் வந்து எக்ஸ்சிஎஃப்ஓ, சிஓ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறதாட்டு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது மாதிரி சில நியூஸும் போய்ட்டு இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க்கில். ஸோ இன்றைக்கி 4% மேலே இண்டஸ்இண்ட் பேங்க் விழுந்துருந்துச்சு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3% மேலே விழுந்துருந்துச்சு. கனரா பேங்க் 2.5% விழுந்துருந்துச்சு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2% மேலே விழுந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 கீழே வரும் பட்சத்தில் பொறுமையாக யூஸ் பண்ணலான் இருக்கேன் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். ரிமைனிங் ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க்லாம் 1.5% கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸ் பற்றி தான் என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட் லாஸ்ட்டாக கேட்டிருந்தாரு, ப்ரோ என்ன ப்ரோ டாடா மோட்டர்ஸை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஏன்னா டாடா மோட்டர்ஸில் அடுத்த 50 லோ வரப்போதுலாம் சொல்லியிருந்தாரு. நானும் அப்படி தான் நினச்சேன், கன்ஃபார்ம் 50 லோ. ஏன்னா அந்த ஜேஎல்ஆரோட ப்ரொடக்ஷன் வந்து ஹால்ட் பண்ணி வச்சதுனால எகைன் எப்போ எனி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இது போக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2% சம்திங் மேலே போச்சு. 680 ரூபா வரைக்கும் போச்சு. 680 போனது 673 க்ளோஸ் ஆயிருக்கு டாடா மோட்டர்ஸ். இது போக டாடா மோட்டர்ஸில் என்ன ஒரு ஆர்டிகல் ஒரு நாளுக்கு முன்னாடி வந்தது, இவங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹால் பண்ணது அந்த சைபர் அட்டாக் நடந்ததுனால கிட்டத்தட்ட ஜேஎல்ஆரோட ஃபினான்ஷியல் 25 ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது அதை விட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பில்லியன் யூரோன்னு சொல்கிறாங்க, ஒரு இதில் $2 பில்லியன் சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அது இம்பாக்ட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் லாஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டர்ஸில். ஸோ இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33,000 ஸ்டாப்ஸ் வந்து வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க இந்த சைபர் அட்டாக்னால. ஸோ இது வந்து இந்த கம்மிங் ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட ப்ராஃபிட்டில் வந்து இம்பாக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டர்ஸுக்கு. பட் இப்போ அந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் கார்ஸோட சேல்ஸ் டாடா மோட்டர்ஸோ, மாருதி சுசுகியோ அவங்களோட சேல்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதம் சேல்ஸு, அக்டோபர் மாதம் சேல்ஸு நல்லா இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதாவது செப்டம்பரில் இப்போ லாஸ்ட்டு 22ஆம் அப்புறம் அதே மாதிரி அக்டோபரு ஃபுல்லாட்டு அந்த தீபாவளி அந்த டைம் எல்லாமே சேர்த்து வரும். இது போக பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர் எல்லாமே ஃபெஸ்டிவ் சீசன் சேல்ஸில் தான் கணக்கில் எடுக்கப்படும். சேல்ஸ் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோவோட சேர்மேனுக்கு அசீம் பிரேம்ஜிக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதாவது அவுட்டர் ரிங் ரோடு அது ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கிறதுனால விப்ரோவோட சம் பிளேசஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் தருவீங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் விப்ரோட சேர்மன் பார்த்தீங்கன்னா அதை டினை பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது விப்ரோவோட அந்த சர்ஜாப்பூர் கேம்பஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. பட் விப்ரோ வந்து அதை டினை பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க.
ஆசஞ்சரோட Q4 ரிசல்ட்ஸ் அதை எடுத்து பார்க்கும்போது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா $17.6 பில்லியன் இருக்குது. இயர் பேசிஸில் 7% வந்து மேலே போயிருக்குது. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் $3.03 இருக்குது. நெட் ப்ராஃபிட் $1.45 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்கு. ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 26ல் அந்த 26ல் அவங்களோட ரெவன்யூ க்ரோத் 2 to 5% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஆசஞ்சரோட ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்க 4 டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 கார்ஸ் வந்து விற்க இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பெர் டேக்கு வந்து 18,000 புக்கிங்ஸ் வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ திங்க் டாடா மோட்டர்ஸுங்க இதே நிலமை தான். பிட்வீன் செப்டம்பர் 22லேருந்து 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 80,000 கார்ஸ் விற்றுருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி. டாடா மோட்டர்ஸ்லேயும் நல்ல சேல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னங்கிறத டீட்டெயில்ஸ் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். டிவிஎஸ் மோட்டார் வந்து இட்டாலியன் கம்பெனியாக இருக்கிற இன்ஜினியரிங் அதை வந்து 5 மில்லியன் யூரோவுக்கு வாங்கியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 crores இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது. இது டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த ரேர் எர்த் மேக்னெட் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட இன்சென்டிவ்ஸ் ஒரு 26 crores ஒர்த் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் வந்து இந்த பிஎம் டிரைவ் ஸ்கீமில் வந்து அவங்க அப்ளை பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்களோட போர்டு பார்த்தீங்கன்னா 18,000 கோடி ஒர்த் ஆஃப் பைபேக்குக்கு இன்ஃபோசிஸோட போர்டு இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அகெயின் சொல்கிறேன், பைபேக்கோட சைஸு 18,000 கோடி, பைபேக் ப்ரைஸு 1,800 மெத்தடு டெண்டர் ஆஃபர் ரூட்டு, ஸ்பெஷல் ரீசொல்யூஷன் டேட் நவம்பர் 4 கட் ஆஃப் டேட் செப்டம்பர் 22 ஓட்டிங் பீரியட் அக்டோபர் 6. அக்டோபர் 6லேருந்து நவம்பர் 4 வரைக்கும் இருக்குது. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. இது போக இன்ஃபோசிஸ் வந்து பஞ்சாபில் மொஹாலியில் வந்து ஒரு 300 கோடிக்கு பார்த்தீங்கன்னா கேம்பஸ் செட் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பஞ்சாபோட மினிஸ்டர் தான் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2,500 ஜாப்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் செக்டரில் 5 இயர்ஸில் டாடா கன்சியூமர் 2,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாட்டு நடந்த மீட்டிங்கில் கான்செப்டில் நான் பைண்டிங் எம்ஓயூன்னு சொல்லுவாங்க, மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து எல்லா கம்பெனிஸுமே போட்டு விட்ருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓராட்டு நம்ம கவனிக்க வேண்டியது இதெல்லாமே ஒரே நேரத்தில் நடக்காது, ஒன் டைம் ஆஃப் பீரியடில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன் கொடுத்த அப்டேட்டு. ஸோ டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா Q2 வந்து விச் மீன்ஸ் Q2 வந்து வீக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து நொமுரா வந்து இது ஒரு குட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க டைட்டனுக்கு. பட் டைட்டன் இப்போ ரொம்ப வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலி டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க நொமுரா 26.5% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும். 4,275 rupees per ஷேர் வந்து பைக்கால் கொடுக்குறாங்க டைட்டனுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நொமுரா தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து டேரிஃப் அப்டேட் சொல்லியிருந்தாரு ஃபார்மா செக்டாருக்கு 100% டேரிஃப். அது பிராண்டட் அண்ட் பேட்டன்ட் ட்ரக்ஸுக்கு. ஓகே, அக்டோபர் 1 போடுறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது போக பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் யூஎஸில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்கீங்க அல்லது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, இந்த மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் அது ப்ராப்ளம்ஸ் இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரிக் மெடிசன்ஸு, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸு இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100% டேரிஃப் வருதா அப்படின்னு தெரியல கரெக்டாகிட்டு. சம் நியூஸஸ் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மொத்தத்தில் நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஒரு ஃபார்மா செக்டாருக்கு, இந்த இம்போர்ட்டட் ஃபார்மா செக்டாருக்கு 100% டேரிஃப் மாதிரி தெரியுது. பட் அதிலே பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பிராண்டடு பேட்டன்ட் அதுக்கு 100% டேரிஃப்னு இப்போ கன்ஃபார்மாக தெரியுது. இது போக அங்கே பில்டிங் வச்சுருக்க கம்பெனிஸுக்கு டேரிஃப் கிடையாது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த கம்பெனிக்கும் டேரிஃப் கிடையாது. ஆனால் இப்போ ஜெனரிக் மெடிசன்ஸுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு தெரியல. இது போக எந்தெந்த கம்பெனிஸுக்கு இம்பாக்ட் ஆகும்னா, அன்றைக்கி நிஃப்டி ஃபார்மா பயங்கரமாக அடி வாங்கியிருந்துச்சு. ரெட்டிஸுக்கு 45% ஆஃப் த ரெவன்யூ வந்து நார்த் அமெரிக்காலேருந்து வருது. சன் ஃபார்மா 31%, சிப்லாக்கு 25% மேலே அங்கேருந்து தான் வரதாட்டு சொல்கிறாங்க. இந்தியாவோட ஃபார்மா செக்டாரில் ஃபினான்ஷியல் 24ல் டோட்டல் ஃபார்மா எக்ஸ்போர்ட் வந்து $27.9 பில்லியன். இதில் யூஎஸ்ஐக்கு மட்டுமே நம்ம வந்து கிட்டத்தட்ட $8.7 பில்லியன், 77,231 crores அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 31% ஆஃப் த எக்ஸ்போர்ட்டு. விச் மீன் 2022 கம்பேர் பண்ணும்போது 2022 நீங்கள் வச்சு பார்க்கும்போது 10 ப்ரிஸ்கிரிப்ஷனில் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ்டன் தான் பேருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மா செக்டார் வந்து யூஎஸ்லேருந்து அதிக அளவில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸுக்கு யூஎஸ்லேருந்து அதிகப்படியாட்டு ரெவன்யூ வரதை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபார்மா செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே அடி வாங்கியிருந்துச்சு. பயோகான் 4% மேலே அவுட்டு, டிவிஸ் லெபார்டரிஸ் 4% மேலே அவுட்டு, சன் ஃபார்மா, கிளென்மார்க் ஃபார்மா, லூப்பின் இதெல்லாம் 2.5% மேலே நெகட்டிவ், சிப்லா, டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் எல்லாமே 1.5% கிட்ட நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இது போக நாட்கோ ஃபார்மா எடுத்து பார்த்தா 820 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இதுவும் 2.5% மேலே விழுந்திருந்தாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்கிறது
இப்போ நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் தான். மற்றபடி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ஃபார்டு, GM மோட்டர்ஸ், வால்ஸ்வாகன் இதெல்லாமே ஓவர்டேக் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. $57.6 பில்லியன் இருக்குது மாருதி சுசுகியோட மார்க்கெட் கேபிடலேஷன். ஆனால் ஜென்ரல் மோட்டர்ஸ், அந்த வால்ஸ்வாகன் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓவர்டேக் பண்ணி மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டாப் பொசிஷனில் இருக்கிறது என்னமோ டெஸ்லா தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு மார்க்கெட் கேபிடலேஷன் கிட்டத்தட்ட $1.4 trillion சம்திங் வரும். டொயோட்டா மோட்டர்ஸ் செகண்டில் இருக்கிறாங்க. இது போக BYD, ஃபெராரி, BMW, மெர்சிடிஸ் பென்ஸு, ஹோண்டா மோட்டார் காப்பு, மாருதி சுசுகி இந்தியா, ஜென்ரல் மோட்டர்ஸ், வால்ஸ்வாகன் இவங்கெல்லாம் அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த கார் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிடலேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ டெஸ்லா பார்த்தீங்கன்னா அதிக மார்க்கெட் கேபிடலேஷனில் இருக்கிறாங்க. ஐ திங்க் BYD ஒன் டைம் ஆஃப் பீரியடில் இவங்களை மிந்தி போகவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. L&T இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு, அது நம்ம பார்த்துருந்தோம். ஹைதராபாத் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் அதில் சில டெப்ட் எல்லாமே இருந்துச்சு. அவங்க தெலுங்கானா கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் த மீட்டிங் இந்த சுப்பிரமணியம் வந்து தெலுங்கானோட சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டியோட மீட்டிங்க்கு அப்புறம் அவங்க டேக் ஓவர் பண்ணுற இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2000 கோடி செட்டில்மெண்ட் அவங்க பண்ண இருக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில். ஸோ அந்த பேஸில் L&T இன்னைக்கு ஒரு 3% பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NTPC, அடுத்தது வந்து NPCL இவங்க வந்து ஜாயின்ட் வெஞ்சர் செட்டப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 42,000 crores வந்து ராஜஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் 2800 மெகாவாட் மஹி பன்ஸ்வாரா ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட். இது NTPCயும் NPCIL இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து ஒரு 1156 crores வந்து தூத்துக்குடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா இருக்கிறாங்க FMCG மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோத்ரெஜ், டாபர், பெப்சிகோ இவங்களும் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இப்போ FMCG செக்டரில் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்டும் 1156 crores வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹிடல்பர்க் சிமெண்ட் இந்தியா இவங்க வந்து அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 7 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவிடெண்டுக்கு இப்போ அப்ரூவல் கொடுக்கறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹிடல்பர்க் சிமெண்ட் கொடுத்த அப்டேட்டு. 3 Coca-Cola பாட்டிலர்ஸ் இந்தியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 25,760 crores அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. டைரக்டாட்டு 30,000 ஜாப்ஸும் இன்டைரக்டாட்டு 3 லட்சம் ஜாப்ஸும் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நம்மளோட ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டர் சிராக் பாஸ்வான் அவங்க தலைமையில் நடந்த மீட்டிங்கில் தான் இது நடந்திருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது 3 Coca-Cola கம்பெனின்னு சொன்னேன். ஒன்று வந்து SLMG பிவரேஜஸ், ஹிந்துஸ்தான் Coca-Cola பிவரேஜஸ், இப்படி 3 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ரேஸில் ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் ரீட்டெயில், இந்த 3 Coca-Cola பாட்டிலர்ஸ் கம்பெனி சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது 65,000 crores அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து வேர்ல்டு ஃபுட் இந்தியா சமிட் அப்படிங்கிற ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கான்செப்ட் நடந்ததில் தான் சிராக் பாஸ்வான் தலைமையில் நம்மளோட மினிஸ்டர் தலைமையில் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரிலையன்ஸ் ஓட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் சில அப்டேட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அவங்க வந்து ஜியோ லிஸ்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து மெட்டா கூட அந்த ஜாயின்ட் வெஞ்சர் போடுறது. இப்போ அந்த மெட்டாவோட உள்ள அந்த ஜாயின்ட் வெஞ்சர் அது எப்படின்னா ரிலையன்ஸ் வந்து 70% ஸ்டேக்கு, மெட்டா 30% ஸ்டேக்கு, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 855 crores. அந்த ஜாயின்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் மெட்டாவை தான் போடுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன் சம்மந்தமான ஜாயின்ட் வெஞ்சர். இந்த ஜாயின்ட் வெஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இப்போ கிளியரன்ஸ் கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா பல இடத்துல கோல் அடிக்கிறாங்க. பட் இந்த கோல் எல்லாமே வந்து வேல்யூவாக மாறுமாங்கிறது $1 million கொஸ்டின். நம்ம பொறுத்திருந்தா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 வந்து இந்த நிஃப்டியில் சில ரீஸ்ட்ரக்சரிங் நடக்க இருக்குது. இண்டிகோ, மேக்ஸ் ஹெல்த் கேர் இந்த 2 கம்பெனியுமே வந்து பெருசாக இன்ஃப்ளோ நடக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோக்கு $362 million அளவுக்கு இன்ஃப்ளோ நடக்கும். அதேமாதிரி மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு $340 million அளவுக்கு இன்ஃப்ளோ நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு $80 million அளவுக்கு இன்ஃப்ளோ நடக்க சான்ஸ் இருக்குது. அதே அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஹீரோ மோட்டார் காப் இவங்களுக்கு வந்து அவுட்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹீரோ மோட்டார் காப்புக்கு வந்து $284 million அவுட்ஃப்ளோ, அது மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்குக்கு $205 million ஒர்த் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 2 கம்பெனி வெளியே போகிறாங்க. அந்த 2 கம்பெனி இந்த இண்டிகோவும் மேக்ஸ் ஹெல்த்காரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஸோ அதனால் அதில் இன்ஃப்ளோ நடக்கும், இதில் வந்து அவுட்ஃப்ளோ நடக்கும். பாலிகேப் இந்தியா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1% மேலே போயிருந்துச்சு. பட் இருந்தாலும் அதில் ஒரு பிளாக் டீல் நடந்துச்சு. 1.55% ஆஃப் ஸ்டேக் வந்து பிளாக் டீலில் போயிருக்குது. ப்ரொமோட்டர் என்டிட்டி தான் பார்த்தீங்கன்னா விற்றுருக்கதாட்டும் செய்தி. ஆக்சுவலி 1740 கோடி ஒர்த் ஆஃப் பிளாக் டீல். 1% ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. ஸோ ஒரு 17,000
1740 கோடி ஒர்த் ஆஃப் பிளாக் டீல் நடந்திருக்கு. இது பாலிகேப் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.